ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் வழங்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். ஸோ மெயினாக வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, ஒரு சில மெடிக்கல் காலேஜ் ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் வந்து தராங்க. குறிப்பாக வந்து இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு சலுகைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தராங்க. ஸோ அதை வந்து நம்ம மாணவர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து இப்போ 7.5% ஸ்கீம். ஸோ அதாவது 7.5% ரிசர்வேஷன் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 6வது முதல் 12வது வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு உண்டான ஸ்கீம். அதாவது இப்போ இந்த 7.5 ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன சொல்கிறாங்க, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கணும். எய்டட் ஸ்கூல் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் த 7.5 ரிசர்வேஷன் ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க மார்க் மட்டும் கொஞ்சம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் போட்டி போட முடியாது. ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து போட்டி போட முடியும். அப்போது டோட்டல் சீட்டில் 7.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எந்த ஒரு ஃபீஸுமே இருக்காது. டியூஷன் ஃபீஸ் ஃபுல் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், இப்போ நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரீ, இல்லை ஹாஸ்டலில் தங்குறீங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரீ. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்துடும். எக்ஸாம் ஃபீஸ் முதற்கொண்டு, செமஸ்டர் எக்ஸாமுக்கு உண்டான ஃபீஸ் முதற்கொண்டு உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துரும். ஒரு சில காலேஜஸில் காசு ஒரு புக்குக்கு இதுக்குன்னு அமௌண்ட்டு கொஞ்சம் வாங்குறாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பேச வேண்டாம். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து 7.5% ரிசர்வேஷன். ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இருக்குது, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, அப்ளிகபிள் ஃபார் all government engineering colleges, self financing institutions. ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டால போனீங்க, நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள். நீங்க வந்து ஈஸியா வந்து உள்ள போய்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். இதே வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு இது எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஐடியோ இல்லை எஸ்ஆர்எம்மோ சாஸ்திராவோ போயிட்டு நான் இந்த ஸ்கீமை வந்து நான் பயன்படுத்திக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. நீங்க வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ இந்த பேட்சாக இருந்தால் 2026 நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இதுதான் 7.5 ரிசர்வேஷன் ஸ்கீம்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து வருடத்திற்கு 56,000 ரூபாய் வந்து இது வந்து கூட குறைய இருக்கும். ஒரு வருஷம் 54,000 வரும், ஒரு சிலத்து 55,000, 56,000, இந்த மாதிரி 56,000 ரூபாய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தராங்க. ஸோ இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள போனீங்க அப்படின்னா 100% இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆனால் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட வருமானம், உங்களோட குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ள இருக்கிற குடும்பத்துக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். ஸோ அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பொருந்தாது. ஓகேங்களா? அப்போ உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் 2 லட்சத்துக்கு உள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி 55,000 ரூபாயிலிருந்து 56,000 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது பர்டிகுலரான ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து வந்துடும். நீங்கள் அதை எடுத்து உங்கள் காலேஜுக்கு கட்டினா போதும். உங்கள் காலேஜ் ஃபீஸ் 1 லட்சமாக இருக்கலாம். அதுக்காக நான் 55,000 ரூபாய் கட்டணும்னு சொல்ல முடியாது. இப்போ அது நீங்கள் மீதி 45,000 நீங்கள் போட்டு கட்ட வேண்டியது வரும். இல்லை ஒரு சில காலேஜஸில் 30,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் நீங்கள் வந்து வேற உங்கள் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு உண்டான ஒரு ஸ்காலர்ஷிப். அடுத்தது வந்து முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. இது வந்து காலேஜஸ்க்கே வந்து போயிடும். அப்போ அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா 25,000 ரூபாய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்பிஏ அக்ரெடிட்டட் கோர்சஸ்க்கு, அதாவது என்பிஏ அக்ரெடிட்டேஷன் வாங்காத டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா, கோர்சஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க. இதே வந்து அக்ரெடிட்டேட் வாங்கின இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது கோர்சஸாக இருந்தது அப்படின்னா 27,500 ரூபா வந்து தராங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப உபயோகமான ஒன்று.
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, நம்ம அண்ணனோ யாராக இருந்தாலும் அவங்களும் படிக்கல, இல்லை வந்து தம்பி தான் படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப நீங்கள் தான் வந்து அந்த குடும்பத்தில் முதல் டைம் படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனா ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து முதல் பட்டதாரிங்கிறத விட முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிறது. முதல் பட்டதாரி அப்படிங்கிறது அந்த அந்த குடும்பத்தில் ஒரு 2-3 பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பையன் படிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதோட வந்து அந்த குடும்பத்தில் பட்டதாரி வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த குடும்பத்துல அந்த தலைமுறையில எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பாவுக்கு 3 பசங்க இருந்தாலும் அந்த 3 பசங்களும் வந்து எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒன்று இருந்தது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்காலர்ஷிப். ஸோ அது வந்து இன்னமும் நடைமுறைக்கு வரல. அது வந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் முடியும், மெம்பர்ஸ் வந்து அதை அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து இன்னமும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. இதோட அவேர்னஸ் ஏன் வந்து இன்னமும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தராங்களா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் ஆர்ட்ஸுக்கு தராங்களான்னா அது கிடையாது. அதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ட்ஸுக்கு வந்து 30,000 50,000 அப்படி தர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஒன்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அமௌண்ட் வந்து தராங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து SC/ST பிரிவு சார்ந்தவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக கவர்மெண்ட் காலேஜ்னு போயிட்டு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் படிக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறத நான் தப்பு சொல்ல, ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், அதுக்கு உண்டான ஒரு குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதை விட இன்ஜினியரிங்ல அதிகம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, இப்போ வந்து நீங்க உங்க அப்பா அம்மா வந்து ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குடும்பத்தை கூலி வேலைக்கு போகாம, நீங்க வந்து கூலி வேலைக்கு போகாம, இன்னொருத்தர் வேலைக்கு போகாம நீங்க ஒரு ஆபீசராவோ இல்லை வந்து ஒரு ஒரு ஹை லெவல்ல போனீங்க அப்படின்னா அடுத்து உங்க குழந்தைகள் வந்துன்னா உங்களை விட அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ அப்போ ஒரு குடும்பத்தோட ஒரு தலைமுறையோட இதுவே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டே வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது வந்து டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு வாய்ப்பை ஏன் வந்து நம்ம பசங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஏன்னா வந்து ஆர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் உங்களோட சேலரி வந்து மினிமம் வந்து ஒரு 30,000 வாங்க முடியும். ஸோ அவ்வளோதான், அதாவது மேக்ஸிமமே ஒரு 30,000 வாங்க முடியும். இதே ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து வாழ்நாள் முழுக்க சம்பாரித்து ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அது இன்ஜினியரிங் படிச்சவங்களும் நிறைய பேர் வேலை கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கள சொல்ல வரல. நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா, நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாசம் சம்பளத்துல வேலை கிடைக்கும். ஸோ நீங்க அடுத்த உங்க குடும்பத்தை வேற லெவல்ல கொண்டு போயிடலாம். அடுத்து உங்க பையன் வர்றப்போ அது அடுத்தடுத்த லெவல்ல வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒரு சமூகம், ஒரு சொசைட்டி வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பயன்படுத்தி நீங்க ஒரு இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஒரு கோர்சஸை வந்து நீங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.